நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதைய கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த சின்ன பையனுக்கு அவங்க வீட்ல வசதி இல்ல. அதனால அவன் காட்டுல போய் ஆடு மேய்ப்பான். அப்படி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சின்ன கல்லை சாமியை நினச்சி அந்த சாமியை விடாம வணங்கிக்கிட்டே இருப்பான். இப்படியே இருக்கும்போது அவன் நம்ம இப்படி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம கஷ்டம் எப்போதான் தீருமோன்னு அவன் ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு வனதேவதை வந்தது. வனதேவதை என்ன தம்பி இப்படி சோகமாக உட்காந்துட்டு இருக்கு? இல்லைம்மா, எனக்கு எப்போ தான் கஷ்டம் தீருமோ தெரியல அப்படின்ட்டு. உடனே எனக்கு கொஞ்சம் சோறு தர முடியுமான்னு. இந்தாங்கம்மா, எனக்கு கூட தேவையில்ல, இந்தாங்க நீங்களே சாப்பிடுங்கன்ட்டு அந்த தேவதைக்கு கொடுத்தோம். அந்த தேவதை சாப்பிட்டுட்டு மனமகிழ்ந்து ஒரு ஆட்டுக்குட்டியை ஒன்று பிடிச்சி அந்த பையன் கொண்டு அந்த வனதேவதை சொல்லிச்சு, தம்பி நீ ஆடை ஓட்டிட்டு இருக்கும்போது இதை கவனமாக கூட்டிகிட்டு போகணும், எங்கேயும் எந்த வீட்லேயும் நிப்பாட்டிடக்கூடாது அப்படின்ட்டு. சரின்ட்டு அந்த பையனும் அப்படியே அந்த ஆட்டுக்குட்டியை கூப்பிட்டு போயிட்டான். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் இருட்டாச்சு. இருட்டான உடனே ஒரு வீட்டில் போய் கட்டி வச்சிடும். கட்டி வச்சா அந்த ஆடு புழுக்க போடும். புழுக்க போட்டால் அது வெள்ளி புழுக்கையாக போடும். ஆஹா, அந்த பாட்டிக்கு உடனே அது என்ன பண்ணிருச்சு, உடனே அந்த ஆட்டை மாற்றிட்டு வேற ஆடை மாற்றிட்டு போச்சு. இவனும் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு காலையில் போட்டா அது எல்லா ஆடு மாதிரி போனால் திருப்பியும் அவன் ஆடு மேய்க்கும். உடனே வனதேவதான் அந்த பையன்கிட்ட என்ன பாச்சு, நான் தான் உனக்கு ஒரு ஆடு கொடுத்தேன். இல்லைம்மா, அந்த ஆட்டை நான் ஒரு வீட்டில் கட்டினேன், ஆனால் அதுவும் எல்லா ஆட்டம் மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு. உடனே அந்த அம்மா அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ஒழுங்காக இவன் ஆட்டை இவன்கிட்ட திருப்பி ஒப்படைச்சிடணுன்ன உடனே அந்த பாட்டியும் தவிர மன்னிச்சிருங்க பாட்டி, மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ட்டு, நானும் வயசானது தான் அப்படின்னு உடனே அந்த அம்மா அந்த பாட்டிக்கு ஒரு ஆட்டை கொடுத்துட்டு இந்த பையனுக்கு ஒரு ஆட்டை கொடுத்து 2 பேருமே வளமாக்கணும். இதுலேருந்து என்ன தெரியுது, எப்பவுமே நம்ம கடவுளை வணங்கினா நம்மளுக்கு எப்பயாவது கடவுளை நம்மளை உயர்த்தி விடுவார். அதே மாதிரி இன்னொரு கதை. 2 நண்பர்கள் நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு பை கிடச்சிது. ஒரு பை கிடச்ச உடனே போய் ஃபஸ்ட்டு ஒருத்தன் எடுத்த உடனே கூட இருந்த நம்மளுக்கு பணம் கிடச்சி, நம்மளுக்கு இல்லை எனக்கு பணம் கிடச்சிதுன்னு சொல்லு அப்படின்ட்டு. உடனே அந்த நண்பனுக்கு மனம் வருத்தம். அந்த நேரம் பார்த்து தூரத்தில் போலீஸ்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பையை தொலைச்சவன் வருவான். உடனே இவன் நம்மளை நோக்கி என்ன போலீஸ், நம்மளை நோக்கி இல்லை ஒன்று நோக்கி வராங்கன்னு சொல்லு அப்படின்ட்டு. இதுலேருந்து என்ன தெரியும், எப்பயுமே இன்பத்தில் மட்டும் பங்கெடுத்தால் துன்பத்தில் நம்மளை கைவிட்டுவாங்க. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். நன்றி, வணக்கம்.